தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே. நம் தலைவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்று தாய் திருச்சபையானது மறைப்பணியாளரான புனித பிலிப் நேரியருடைய நினைவு நாளை கொண்டாடுகின்றது. இந்த புனிதரின் வழியாக இந்த திருப்பலியிலே இறைவனின் ஆசீர்வாதத்தை வேண்டி மன்றாடுவோம். இந்த திருப்பலியானது அமலவர்ப்பு மேல்நிலை பள்ளி மற்றும் லோர்து CBSE அகாடமி, லோர்து தொலைக்காட்சி அன்னைக்கு நன்றியாகவும் சிவராஜன் திருமணம் விரைவில் நடைபெற வேண்டும் என்று சொல்லியும், கோலாரம்பூர் மறை மாவட்டத்தில் உழைத்து மரித்த குருக்களுடைய ஆண்மலை பாட்சிக்காகவும், கென்னி பேப்டிஸ்ட் குடும்பத்தில் இருந்தவரின் ஆண்மலை பாட்சிக்காகவும், தமான் சாரா ஆண்மலை பாட்சிக்காகவும், ஜான் பிலமின் ராஜ் ஆண்மலை பாட்சிக்காகவும், தமியான் ஆண்மலை பாட்சிக்காகவும், தமியான் லூர்து மேரி குடும்ப சமாதானத்திற்காகவும், பிள்ளைகளுடைய வளமான எதிர்காலத்திற்காகவும், உத்தரிக்கிற நிலையில் வேதனைப்படுகின்ற ஆன்மாக்களுடைய இலைப்பாட்சிக்காகவும், உபகார மேரி ஆண்மலை பாட்சிக்காகவும், சேவியர் ஆரோக்கிய பிறந்த நாளிலே அன்னைக்கு நன்றியாகும், அற்புத மேரி ஆண்மலை பாட்சிக்காகவும், அட்வென்ட் ஜோசப் திருமணம் வெள்ளி விழா நாளிலே அன்னைக்கு நன்றியாகும், தாவீது மேரி அம்மாள் முதலாம் ஆண்டு நினைவு நாளிலே ஆண்மலை பாட்சிக்காகவும், அந்தோனி ராஜ் ஆரோக்கிய மேரி குடும்ப கருத்துக்களுக்காகவும், இறுதி மரி போர் ஆண்மலை பாட்சிக்காகவும், டொமினிக் மீரா மைக்கேல் சார்ஜன் பிரீத்தி ஜெனட் அன்னைக்கு நன்றியாகும், அருள்ராஜ் லூர்து மரி சகாய மரி குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லியும், வேல்முருகன் ஜூலியட் விமலா குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றியாகும், கண்ணையா பெர்னாண்டோ ஜோஸ்பின் ஆண்மலை பாட்சிக்காகவும், சாமுவேல் தினேஷ் அருள் மேரி ஜாய்சி அன்னைக்கு நன்றியாகும், சுந்தர் மார்கரெட் ரோஷன் குடும்ப நலனுக்காகவும், பிரான்சிஸ் சேவியர் ஃப்ளோரா டேனியல் ரிச்சர்ட் உடல் நலனுக்காகவும், சுமன் டொமினிக் வேலை கிடைத்ததற்கு அன்னைக்கு நன்றியாகும், பிரான்சிஸ் அசிசி ஜெயசீலி அன்னைக்கு நன்றியாகும், தொழில் வளர்ச்சிக்காகவும், வேலன் பாத்திமா குடும்ப நலனுக்காகவும், பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டும் என்று சொல்லியும், அருட்சகுதி ஆரோக்கிய ஜெயந்தி உடல் நலன் பெறவும், கருத்துக்களுக்காகவும், சித்ரா தடைகள் நீங்கி திருமணம் விரைவில் நடைபெறவும், விமலன் கபிரியல் பிறந்த நாளிலே அன்னைக்கு நன்றியாகும், உடல் நலனுக்காகவும், கருத்துக்களுக்காகவும், கிறிஸ்து குழந்தையம்மாள் அந்தோனிராஜ் ஆரோக்கியமரி திருமண நாளிலே அன்னைக்கு நன்றியாகும், சம்மனசுநாதன் ஆண்மலை பாட்சிக்காகவும், வனத்தையின் உடல்நலனுக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களோடு சேர்த்து இந்த பலிபீடத்தினருகே சூழ்ந்து வந்திருக்கின்ற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துகள், தனிப்பட்ட விண்ணப்பங்கள், குடும்ப தேவைகள் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். பிரியமானவர்களே, திருப்பலி ஒப்பு கொடுத்து இறைவனின் ஆசிரை பெறுவதற்கு தடையாக இருக்கின்ற நம்முடைய குற்றங்கள் குறைகளை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை குணமாக அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் பலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல அன்பு இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. அன்பின் இறைவா, இளைஞர்களையும் ஏழை பிணியாளர்களையும் அன்பு செய்து அவர்களுக்கு பணிபுரிவதில் பெருமகிழ்ச்சி கொண்ட புனித பிலிப் நேரியருக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அவருடைய உள்ளத்தில் வியத்தகு முறையில் பற்றி எரிந்த அன்பு தீயை தூய ஆவி எங்கள் உள்ளத்திலும் ஊட்டி எறிய செய்தருளும். உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கட்டளைகளை பின்பற்றுவது
பழி செலுத்துவதற்கு ஒப்பாகும். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். திரு சட்டத்தை கடைபிடிப்பது பல காணிக்கைகளை கொடுப்பதற்கு ஈடாகும். கட்டளைகளை கருத்தில் கொள்வது நல்லுறவு பழி செலுத்துவதற்கு ஒப்பாகும். அன்புக்கு கைமாறு செய்து மாவுப்படையில் அளிப்பதற்கு இணையாகும். தர்மம் செய்வது நன்றி பழி செலுத்துவதாகும். தீச்செயலை விட்டுவிடுதல் ஆண்டவருக்கு விருப்பமானது. அநீதியை கைவிடுதல் பாவம் கழுவாய் பலியாகும். ஆண்டவர் திருமுன் வெறும் கையோடு வராதே. கட்டளையை நிறைவேற்றவே பலியெல்லாம் செலுத்து. நீதிமான்கள் காணிக்கையை செலுத்தும் போது பலிப்பீடத்தில் கொழுப்பு வழிந்தோட உன்னத இறைவன் திருமுன் நறுமணம் எழுகிறது. நீதிமான்களின் பலி ஏற்றுக்கொள்ளத்தக்கது. அதன் நினைவு என்றும் நீங்காது. ஆண்டவரை தாராளமாய் மாட்சிமைப்படுத்து. உன் உழைப்பின் முதற்கனிகளை கொடுப்பதில் கணக்கு பார்க்காதே. கொடை வழங்கும் போதெல்லாம் முகமலர்ச்சியோடு கொடு. 10ல் 1 பங்கை மகிழ்ச்சியோடு கடவுளுக்கு உரித்தாக்கு. உன்னத இறைவன் உனக்கு கொடுத்திருப்பதற்கு ஏற்ப நீயும் அவருக்கு கொடு. உன்னால் முடிந்த அளவுக்கு தாராளமாக கொடு. ஆண்டவரை கைமாறு செய்பவர் 7 மடங்கு உனக்கு திருப்பி தருவார். ஆண்டவருக்கு கையூட்டு கொடுக்க எண்ணாதே, அதை அவர் ஏற்க மாட்டார். அநீதி பலியில் நம்பிக்கை வைக்காதே. ஆண்டவர் நடுவராய் இருக்கிறார். அவரிடம் ஒரு தலை சார்பு என்பதே கிடையாது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. கடவுளே, மக்கள் இனத்தார் எல்லோரும் உம்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுளே, மக்கள் இனத்தார் எல்லோரும் உம்மை போற்றி புகழ்வார்களாக. தன் வழியில் பலியிட்டு என்னோடு உடன்படிக்கை செய்து கொண்ட என் அடியார்களை என் முன் ஒன்று கூடுங்கள். வான்வெளி அவரது நீதியையும் எடுத்துரைக்கும். ஏனெனில் கடவுள் தாமே நீதிபதியாய் வருகின்றார். பல்லவி. கடவுளே, மக்கள் இனத்தார் எல்லோரும் உம்மை போற்றி புகழ்வார்களாக. என் மக்களே கேளுங்கள், நான் பேசுகிறேன். இஸ்ரேலே, உனக்கு எதிராய் சான்று கூறப் போகின்றேன். கடவுளாகிய நானே உன் இறைவன். நீங்கள் கொண்டு வரும் பலிகளை முன்னிட்டு நான் உங்களை கண்டிக்கவில்லை. உங்கள் எரிபலிகள் எப்பொழுதும் என் முன்னிலையில் உள்ளன. பல்லவி. கடவுளே, மக்கள் இனத்தார் எல்லோரும் உம்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள். உன்னதருக்கு உங்கள் நேர்ச்சைகளை நிறைவேற்றுங்கள். நன்றி பலி செலுத்துவோர் என்னை மேன்மைப்படுத்துவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளாம் நான் அருளும் மீட்பை கண்டடைவர். பல்லவி. கடவுளே, மக்கள் இனத்தார் எல்லோரும் உம்மை போற்றி புகழ்வார்களாக. மண்ணுக்கும் ஆண்டவரை உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம்.
மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 28 31 முடிய. அக்காலத்தில் பேதுரு இயேசுவிடம், பாரும், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றியவர்களாயிற்று என்று சொன்னார். அதற்கு இயேசு, உறுதியாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் வீடுகளையோ சகோதர சகோதரிகளையோ நிலபுலன்களையோ தாயையோ தந்தையையோ பிள்ளைகளையோ விட்டுவிட்ட எவரும் இம்மையில் 100 மடங்காக வீடுகளையும் சகோதர சகோதரிகளையும் தாயையும் நிலபுலன்களையும் இவற்றோடு கூட இன்னல்களையும் மறுமை வாழ்வில் நிலை வாழ்வையும் பெறாமல் போகார். முதன்மையானோர் பலர் கடைசியாவர், கடைசியானோர் பலர் முதன்மையாவர் என்றார். வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என்னை பொறுத்த மட்டில் என் ஆண்டவராம் கிறிஸ்துவை பற்றிய அறிவே நான் பெரும் ஒப்பற்ற செல்வம். இதன் பொருட்டு மற்ற எல்லாவற்றையும் இழப்பாக கருதுகிறேன். கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன். புனித பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய கடிதம் 3ஆம் அதிகாரம் 8வது இறைவசனம். பிரியமானவர்களே, நான் 2ஆம் ஆண்டு இறையியல் படித்துக் கொண்டிருந்த பொழுது கோவையிலே ஒரு ஊருக்கு நான் என்னுடைய வார இறுதி காலப்பள்ளிக்காக சென்றேன். குமாரபாளையம் என்று சொல்லப்படுகின்ற ஈரோட்டிற்கு அருகில் இருக்கின்ற ஒரு இடம். அது ரொம்ப மிகவும் ஒரு சிறியதொரு பங்கு. நிறைய மில் போன்ற நூற்பாலைகள் இருக்கின்ற ஒரு இடம். அப்போ அந்த வார திருப்பள்ளி முடிந்த பிற்பாடு அங்கு இருக்கின்ற வீடுகளை சந்திப்பது வழக்கம். அப்போ எனக்கு மிகவும் பரிச்சயமான ஒரு நபர், வயதான ஒரு நபர். போனால் ரொம்ப நேரம் பேசினே இருப்பார். சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருப்பார். இருந்தாலும் விடுறதில்லை. சரி, அவர்கிட்டையும் போய் பேசி கொண்டு இருப்பது. அப்போ அவர்கிட்ட ஒரு நாள் கேட்டேன். அவர் ஏறக்குறைய ஒரு 80 வயதிற்கு மேல் இருக்கின்ற ஒரு முதியவர். கேட்டேன், ஐயா, நீங்க எத்தனை வருடங்கள் வாழ்ந்திருக்கிறீர்கள், நல்லா வசதியா இருக்கிறீங்க, நல்ல பணக்காரரா இருக்கிறீங்க, நிறைய உங்களுக்கு நூற்பாலைகள் மில்லாம் கூட இருக்குது, இவ்வளவு பணக்காரரா இருக்கிற நீங்கள் இந்த வாழ்க்கை என்பது என்னவென்று நினைக்கிறீர்கள், வாழ்க்கை என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்ட பொழுது அந்த முதியவர் பணக்காரர் இவ்வாறாக சொன்னார், பிரதர், 40 வருடங்கள் நான் நாயாக அலைந்து சேமித்து வைத்தேன், செல்வத்தை சேகரித்து வைத்தேன். அடுத்த 40 வருடங்கள் பேயாக இருந்து நான் சேர்த்ததை பாதுகாத்து கொண்டிருக்கின்றேன். இதுவரையில் நான் நாயாகவும் பேயாகவும் தான் வாழ்ந்தேனே தவிர மனிதனாக என்னால் வாழ முடியவில்லை என்று சொல்லி முடித்தார். பிரியமானவர்களே, மிகவும் ஒரு வலிமையான ஆழமான வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை கொடுக்கின்ற வார்த்தைகள். 40 வருடங்கள் நாயாக இருந்து பணத்தை சேமித்து வைத்தேன், மீதி 40 வருடங்கள் அந்த பணம் யாற்றையும் போயிடக்கூடாது என்று சொல்லி பேயாக இருந்து எல்லாவற்றையும் நான் பாதுகாத்தேன். கடைசி வரையிலே நாயாகவும் பேயாகவும் தான் இருந்தேனே தவிர என்னால் மனிதனாக வாழ முடியவில்லை என்ற நற்செய்தியை பேதுரு கேட்கின்றார். எல்லாவற்றையும் விட்டு நாங்கள் உம்மை பின்பற்றி இருக்கின்றோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இன்றைய நவீனகால மனிதர்களுடைய ஒரு யதார்த்தமான வாழ்க்கை பின்னணியை 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பேதுரு பிரதிபலிக்கின்றார். இன்னைக்கு எந்த ஒரு சின்ன ஒரு செயலை செய்தாலும் கூட, ஒரு குண்டூசி எடுத்து அங்க போட்டாலும் கூட, இதனால எனக்கு என்ன கிடைக்கும்? இன்று இருக்கின்ற நவீன கால பின்னணியிலே கலாச்சாரத்திலே இருக்கின்ற மனிதனுடைய ஒரு அப்பட்டமான ஒரு கலாச்சாரம், அப்பட்டமான ஒரு சுயநலத்தினுடைய ஒரு வெளிப்பாடு தான் இந்த கேள்வி. இந்த குண்டூசி எடுத்து அப்படி போட்டா எனக்கு என்ன கிடைக்கும்? என் காலில் குத்தாது, அவ்வளவுதான். அதுல ஒரு சுயநலம். இவருக்கு 10 ரூபாய் கொடுத்தா எனக்கு என்ன நடக்கும்? அப்போ எதையுமே ஒரு அன்பின் அடிப்படையிலே அல்லது தன்னுடைய சகோதர ஒரு மனிதநேயத்தின் பரிமாணத்திலே வாழ்க்கையினுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ளாமல், இந்த வாழ்க்கையில நான் அன்பு காட்டினால் கூட அதற்கு பிரதிபலனாக ஏதாவது கிடைக்கும் என்று சொன்னால்தான் அதை நான் செய்வதற்கு முன் வருகின்ற இத்தகைய நவீனகால செயற்கையான காகிதத்தை போன்றிருக்கின்ற உறவுகளை நாம் சேமித்துக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே இயேசு கூறுகின்றார், எல்லாவற்றையும் நீங்கள் பல மடங்காக என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் அன்பு செயல்களை நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பெறுவீர்கள். அதனோடு கூட இன்பங்களை மட்டுமல்ல இன்னல்களையும் நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்று சொல்லி இயேசு கோடிட்டு காட்டுகின்றார். பிரியமானவர்களே, எனக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லி சுயநலத்தோடு இயேசுவை எதிர்பார்த்து வந்த பேதுரு நாளடைவிலே நற்செய்தியினுடைய அது சுயநலமில்லாத தன்மையை
புரிந்து கொள்ளுகிறார், இயேசுவை பார்த்து கற்றுக்கொள்ளுகின்றார். இந்த உலகத்தை ஆதாயமாக்கி கொள்ள மற்ற எல்லாவற்றையும் நான் குப்பையாக கருதுகிறேன் என்று சொல்லி புனித பவுல் பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட கடிதத்துக்குரிய வார்த்தைகளை பேதுரு வாழ்வாக மாற்றுகின்றார். இன்னைக்கு கூட நமக்கும் கூட எனக்கு நிறைய பணம் இருக்குது, எனக்கு உயர்ந்த பதவிகள் இருக்கின்றன, நான் சரிந்து விழுந்தேன் என்று சொன்னால் என்னை தாங்கிக் கொள்ள என்னுடைய உறவுகள் இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி பலவற்றை நாம் நம்முடைய பலங்களாக நினைத்து கொண்டிருப்போம். ஆனால் ஒரு காலத்திலே ஒரு நாட்கள் வருகின்ற பொழுது இவையெல்லாம் குப்பைக்கு சமம் என்று சொல்லி நாம் உணர்கின்ற பொழுதுதான் இறைவன் தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு சொத்து என்பதை அன்று நாம் புரிந்து கொள்ள நேரிடும். எனவே காலங்கள் கரைந்து விடவில்லை, இன்னும் நாட்கள் மறைந்து விடவில்லை. இன்று ஆண்டவர் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார். எனக்கு உறவுகளை கொடுத்த, செல்வத்தை கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லி உறவுகளையும் செல்வத்திற்கு மேலாக எனக்கு ஒப்பற்ற செல்வமாக நான் இயேசுவை நான் கருதுகின்ற பொழுது மற்ற எல்லாம் இழப்பாக எனக்கு தோன்றினாலும் அந்த இயேசுவையே நான் ஆதாயமாக்கி கொள்ளுகின்ற பொழுது நிலை வாழ்வு எனக்கு நிறைவாக கிடைக்கும் என்ற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவையான மனநிலையை வேண்டி இந்த தெய்வீக பள்ளியிலே தொடர்ந்து ஜெபிப்போம். ஏனென்று சொன்னால் இன்று நம் லட்சிய தலைவன் இயேசு உங்களுக்கும் எனக்கும் கூட புனித பவுலின் வழியாக கூறுகின்ற செய்தி, கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்ள மற்ற எல்லாவற்றையும் நான் இழப்பாக கருதுகிறேன், கிறிஸ்துவையை நான் ஒப்பற்ற செல்வமாக கருத மற்ற எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன். ஆமென். அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களை, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலி எல்லா வல்ல இறைவனாகிய ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் நமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் வழியை ஏற்றுக்கொள்வாராக. அன்பே உருவான இறைவா, உமது புகழ்ச்சிக்காக நாங்கள் இப்பலி பொருட்களை ஒப்பு கொடுத்து உம்மை இறைஞ்சி கேட்கின்றோம். புனித பிலிப் நேரியரை பின்பற்றி நாங்கள் உமது திருப்பெயரின் மகிமைக்காகவும் பிறருடைய நல்வாழ்விற்காகவும் உழைத்திட என்றும் முக மலர்ச்சியுடன் எங்களையே கையளிக்க அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவனியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் தலைவராகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லா வல்ல இறைவா, ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது திருச்சபை புனித பிலிப் நேரியருடைய விழாவை மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் பொழுது அவருடைய நல்வாழ்வின் எடுத்துக்காட்டால் மனதிடமும் வாய்மொழியால் விசுவாச போதனையும் உருக்கமான வேண்டுதலால் அருட்காவலும் நாங்கள் பெற வேண்டும் என திருவுளமானீர். ஆகவே தூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் சேர்ந்து நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி சொல்வதாவது: பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், மூவரின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா.
ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நிர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனம் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தாம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மறைபொருள். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் இது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர், என ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். குறிப்பாக இன்று திருப்பலி கருத்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற குடும்பங்களையும், இன்னும் சிறப்பாக மது பலிபீடத்தின் அருகே நம்பிக்கையோடு கூட சூழ்ந்து வந்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற எம் மக்களையும், மேலுமாக தெய்வீக திருப்பலி தொலைக்காட்சியின் வழியாகவும் இணையதளத்தின் வழியாகவும் பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற வில்லியனூர் தூய லூர்து அன்னையினுடைய பக்தர்களையும், எங்களுடைய நெஞ்சத்திற்கு நெருக்கமான உறவுகளை நிறைய பொறுப்பெடுத்துக் கொண்டு இந்த நாள் முழுவதும் அன்னையினுடைய வலிமையான பரிந்துரையால் கரம் பிடித்து வழிநடத்தி செல்ல வேண்டுமா ஜெபிக்கின்றோம். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழு நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதரிகளையும் சகோதரர்களையும், மேலுமாக விடுதலைக்கான போராட்டங்களிலும் சமூக முன்னேற்றத்திற்கான நீதிக்கான போராட்டங்களிலும் பங்கேற்று உயிர் நீத்த ஆன்மாக்களையும், யாரும் நினையாத ஆன்மாக்களையும், எங்களுடைய குடும்பங்களிலே மரித்துள்ள ஆன்மாக்களையும், இன்றைய திருப்பலியிலே நினைவு கூறப்படுகின்ற ஆன்மாக்கள் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர்கள், இவ்வுலகில் மகுந்தவராய் இருந்தவர்கள், எங்கள் பெயர் கொண்ட புனிதர்கள், இன்று நாங்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்ற புனித பிலிப் நேரியர் மற்றும் எங்கள் பெயர் கொண்ட புனிதர்கள் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக
இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பெரும் தலைவருமாய் இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் பெரும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி இங்கு கூடி வந்திருக்கின்ற எம் மக்கள் ஒவ்வொருவருக்கும், இன்னும் குறிப்பாக இலங்கை தமிழர்களுக்கும் அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே, ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ நம் லட்சிய தலைவன் இயேசு கிறிஸ்து. நற்செய்திக்காகவும் இவருக்காகவும் எல்லாவற்றையும் குப்பையாக இழப்பாக நாம் கருதுகின்ற பொழுது தன்னுடைய ஒப்பற்ற உடலையே உடைத்து உணவாக விரித்து விருந்தாக நமக்கு கொடுக்கின்ற லட்சிய தலைவன். இவருடைய அன்பு விருந்திற்கும் லட்சிய வாழ்விற்கும் அழைக்கப்பட்டிருக்கின்ற நீங்களும் நானும் பெறு பெற்றவர்கள். ஆண்டவர் எவ்வளவு இனிமையானவர் என்பதை நீங்களே நேரில் வந்து சுவைத்து பாருங்கள்.
மலையாய் நான் கணித்த பெருங்காரியமும் உயிர் காவியமும் மறைந்தே போனது. மலையாய் நான் கணித்த பெருங்காரியமும் உயிர் காவியமும் மறைந்தே போனது. திருவாக உன்னை நினைத்து உயிருறவாகவே நெஞ்சில் பறித்து, திருவாக உன்னை நினைத்து உயிருறவாகவே நெஞ்சில் பறித்து, உன் பெயரை சாற்றிடவே நலம் தரவே என்னை அழைக்கின்றார். சம்மதமே இறைவா, சம்மதமே தலைவா. உன் மாலையிலே ஒரு மலராகவும் காலையிலே சிறு மலராகவும் வாழ்ந்திட சம்மதமே இறைவா, மாறிட சம்மதமே, சம்மதமே இறைவா. ஜெபம். மூவர் இறைவா, வெளிநூலை தேர்ந்தெடுத்து முதலிடமாக்கி கொண்டதற்காக உம்மை போற்றுகின்றோம். மது மாற்றுமை விலக, மது வார்த்தை அறிவிக்கப்பட, உம் நலம் நல்கிட எங்களை தூண்டி எழுப்பி நீரே கட்டி எழுப்பும். இந்த புதிய ஆலயத்திற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். அன்னையின் ஆலயம் விரைவில் கட்டி முடிக்கப்பட தேவையான ஜப உதவிகளையும் பொருள் உதவிகளையும் நன்கொடையாளர்களையும் பெற்றுத்தாரும். கட்டிட கலைஞர்களை தூய ஆவியால் நிரப்பி மேலான பராமரிப்பையும் பாதுகாப்பையும் பொழிந்தருளும். உமது பணியில் எங்களை ஒரு கருவியாய் பயன்படுத்தி ஆசீர்வதியும். ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. அன்பில் இறைவா, இனிமை மிக்க திருவுணவினால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். புனித பிலிப் நேரியரை போல என் நிலையிலும் மனநிறையுடன் வாழவும், அறியாமையிலும் நோயிலும் ஏழ்மையிலும் உழல்வோர்க்கு நற்பணி ஆற்றுவதில் எங்களுடைய வாழ்வை செலவிடவும் அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல அன்பு இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அன்னைக்கு கரம் குறிப்போம், அவர்
திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் திருப்பலியின் நினைவு கூறப்பட்ட கருத்துக்களுக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உடைய ராஜ்யம் வருக. உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு இன்று எடுத்துள்ளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் தடுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தலும் எங்களை சோதனை விடுவதாகவும் அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே, பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மாதாவே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. அதில் இருந்தது போல இப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் சிநேகமாயிரம். மரியாயின் மாசற்ற திரு இருதயமே, புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித குழந்தை இயேசுவின் தரிசமாலை, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பாதுகாவலான சகல சமணசுக்களை, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஏசு மரி சூசை, எங்களை ரட்சியும். பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். மரியே வாழ்க.